ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனால் நம்ம எல்லோரும் ஆர்டர் பண்ணுற ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸாக இருக்கும். அது பிடிக்காதவங்களே இல்லை. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாேருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி வெஜிடேரியன் பீப்புளுக்காக ஒரு சூப்பரான மஷ்ரூம் சில்லி ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் செம்ம டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் சுட சுட ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி நீங்கள் செய்யலாம். இதுக்கு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன மேரினேஷன் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நான் வந்து செந்தூரோட மேஜிக் ஃப்ரை மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது இல்லாதவங்க என்னெல்லாம் போடலான்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, சால்ட்டு, கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுங்க. 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே உதிரியாக பாஸ்மதி அரிசியை வடித்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூமை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் இல்லை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம், நீங்கள் முட்டைகோஸ், பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் பாயில்டாக வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இதையும் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச உதிரியாக வடித்து வச்ச பாஸ்மதி அரிசி அதையும் சேர்த்துங்க. இப்போலேருந்து ஃப்ளேம் ஹையில் வைங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள், 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள். இதில் MSG போடுறது ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச அந்த மஷ்ரூம் சில்லியும் உள்ளே சேர்த்து நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு டாஸ் பண்ணி அப்படி இறக்குனிங்கன்னா சும்மா சூப்பர் டேஸ்ட்டான ஒரு மஷ்ரூம் சில்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. செய்கிறது ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணுங்கள்.